இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கப்பலில் பவுலும் பவுலோடு இருந்த மக்களும் ரோமுக்கு கைதியாக கொண்டு போகப்படுறாங்க. அப்போ பெரிய புயல் தாக்குது. அதில் இருந்து தப்பிச்சு மெலித்தா தீவுக்கு சேர்ந்துடுறாங்க. அங்கே இருந்த மக்கள் பவுலையும் பவுலோடு இருந்த மக்களையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ குளிர்காலமாக இருந்ததுனால அனல் முட்டுறாங்க. அப்போ பவுல் விறகு எடுத்து போடும்போது ஒரு பாம்பு கடிச்சிடுது. அதை பார்த்த அந்த தீவு மக்கள், இவன் பாவி, இயற்கைக்கு தப்புனாலும் இந்த பாம்பு இவனை கடிச்சிருச்சுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பவுல் இறந்து போயிடுவான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போது அவனை பார்த்து தேவமனிதன் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியேவோ மனுஷர்கள் ஏதாவது நெகட்டிவாக சொல்லி பழகிட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இடரல் சறுக்கல் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா உடனே இப்படித்தான் நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தேவன் பவுலை பாதுகாத்தார். அவனுக்கு ஒரு சேதமும் ஆகலை. நமக்கும் அந்த மாதிரி தான். மனுஷர்கள் நம்மளை பார்த்து எவ்வளோ குறை சொன்னாலும் சரி, நம்ம அழிஞ்சு போயிடும் எதிர்பார்த்தாலும் சரி, தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் நமக்கு தப்பாக நடக்க போகிறது இல்லை. நம்ம தேவனை மட்டுமே நம்பி இருந்தாலே போதும். ஆமேன்.